வேசார்பாடி பகுதியை சேர்ந்த அந்த வெள்ளை பானுன்றாங்க இல்லையா, அந்த வெள்ளை பானு வந்து நிறைய எதிர்வினைகள்லாம் வந்து கடந்த 1-2 வருஷமா வந்து எனக்கு கொடுத்துருந்தா இருந்தாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகள் கிட்ட வந்து மீடியா மூலயமா போயிட்டு மந்த்ராவோட இமேஜ் உடைக்கணும், மந்த்ராவை வந்து கெட்டவளா வந்து நம்ம காட்டணும். ஒருத்தர் பேசினா உடனே ஒரு 10-20 பேர் வந்து அந்த குரூப்ல எந்த அளவுக்கு வல்கரா கேவலமா என்னென்ன அசிங்கமான வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையுமே வந்து அந்த குரூப்ல வச்சு செய்யறாங்க மாற்றவங்க. நான் இல்லாத குரூப்ல நீங்க பேசி என்ன யூஸ்? வெள்ளைபான் அவர்கள் பேசியதும் நீங்க இல்லாத குரூப்ல. ஆமா, இல்லாத குரூப்ல நான் இல்லாத குரூப்ல என்ன பத்தி நீ பேசுறேன்னா உனக்கு நான் மகுடம் விட்டுருவாங்க. எல்லாருமே சொல்றாங்க வெள்ளை பானு அவங்க வந்து பெரியவங்க பெரியவங்க பெரியவங்க. எவ்வளவு பெரியவங்க? எல்லாரும் 5 அடி 6 அடி தான், இவங்க 12 அடி ஆக்குறாங்க. உனக்கு என்ன வயசு இருக்குன்றது உன் முகம் தெரியப்படுத்தும், சரிங்களா? ஒரு பெரியவங்க பேர்ல போய் நீ 5 ரூபா போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நீ வந்து பெரிய ஒரு இதுல வந்துருவியா? ஆனா சென்னை நாய சிஸ்டத்துக்கு அடுத்த மாலுக்கு ஆகுற அளவுக்கு வெள்ளை பானு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் முன்னாடி சொல்லியிருந்தீங்களா மேம்? இல்லம்மா, அது வந்து ஒரு காமெடியான கதை. அந்த அம்மா கையில் தான் மைக் இருக்கும், அவங்க தான் அந்த மைக்குக்கு சொந்தக்காரங்க. அந்த மைக்கே இன்னைக்கு பிடிக்கிட்டாங்க பாருங்க. பிடிங்க வந்தியா அப்படி ஓரமா சேர் போடுற உட்காரு. அவங்க ஓரமா போய் உட்கார்ந்ததுக்கும் அவங்க கையில இருக்கிற மைக்க புடுங்குனதுக்கும் நானே கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அந்த 21 நாயக்கங்கள்ல அப்ப இருந்தவங்கள ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட சாரி சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் இந்த வெள்ளை பானு வந்து சாரியும் கேட்கல, மன்னிப்பும் கேட்கல. அதுக்கு ஈடா ஒரு வேலை பண்ணாங்க. அதாவது ஒரு திருநங்கைன்னு சொன்னாலே வந்து சென்னையில இனி வரும் காலத்திற்கு நாயக்காவோ மாலக்காவோ யாருமே உட்கார முடியாது. அப்படி 2 இதுல வங்கி அது இதுன்னு போடுறாங்க இந்த வெள்ளை பானு. எப்படி நீ 2002 சென்னைக்கு வரும்போது எல்லோ பேக், மந்த்ராவின் பார்வையில நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட நம்ம வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் திருநங்கை போராளியுமான மந்த்ரா மேம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வையில் இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். கடந்த கால காணொளிகள்ல பாத்தீங்கன்னா நம்ம வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த வெள்ளை பானு அவர்கள் குறித்த நிறைய விஷயங்களை நீங்க பேசியிருந்தீங்க, நிறைய தகவல்களை ஊடகம் மூலமா வெளிக்கொண்டு வந்திருந்தீங்க. இதற்கு அவங்க தற்போது ஏதோ எதிர்வினை ஆற்றிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன எதிர்வினை அப்படின்னு பகிர்ந்துக்கோங்க மேம். வேசார்பாடி பகுதியை சேர்ந்த அந்த வெள்ளை பானுன்றாங்க இல்லையா, அந்த வெள்ளை பானு வந்து நிறைய எதிர்வினைகள்லாம் வந்து கடந்த 1-2 வருஷமா வந்து எனக்கு கொடுத்துருந்தா இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்க டைரக்டா ஊடகங்கள் மூலியமா வரலையே தவிர்த்து மற்றபடி எனக்கு என்னென்ன அநீதிகள் செய்யணுமோ அது அனைத்துமே வந்து அந்த வெள்ளை பானு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வெள்ளை பானுன்றதை விட அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, லம்பா பானுன்னு சொல்லுவாங்க. லம்பானா நல்லா ஹைட்டு அப்படி இருக்கிறதுனால லம்பா பானுன்னு சொல்லுவாங்க. இந்த லம்பா பானு வந்து நிறைய வேலைகள் அவங்களோட குருட்டு புத்தியில வந்து அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே இந்த மந்த்ராக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க மேம்? இது வரைக்கும் என்ன பண்ணணும்னு நான் என்ன சொல்றது, அவங்க பண்ணிக்கிற செயல்கள் எங்கெங்க போயிருக்காங்க, யாரை சந்திச்சிருக்காங்க, என்ன வந்து மந்த்ராவை வந்து அழிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது அத்தனையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சில திருநங்கைகள் கிட்ட வந்து மீடியா மூலயமா போயிட்டு மந்த்ராவோட இமேஜ் உடைக்கணும், மந்த்ராவை வந்து கெட்டவளா வந்து நம்ம காட்டணும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிருக்கு. அதுக்கு உண்டான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. பட் அது எல்லாமே வந்து நான் இப்போதைக்கு எந்த சேனல்லையும் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, இருக்கட்டும். அவங்க இன்னும் எந்த அளவுக்கு போறாங்களோ போட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இருக்கட்டும்.
அப்போ பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுவரைக்கும் ஆற்றிய எதிர்வினைகள் தாண்டி இப்போ நீங்க கடைசியா பேசின அந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய திருநங்கைகள் அந்த முக்கிய குழுன்னு சொல்லப்படுற குழுல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறதா சொல்லப்படுது மேம். முக்கிய குழுல வந்து அதாவது இப்ப எல்லாருமே என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, யாரோ யாருக்கோ சண்டை, யாரோ யாருக்குன்னா அந்த குழுல இருக்கக்கூடிய அனைத்து பேருமே வந்து திருநங்கைகள் தான். மூத்தவங்க இருக்காங்க, இளையவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு பொண்ணு மகள்ன்றவங்க எல்லாம் எல்லாருமே இருக்காங்க. நான் அந்த எந்த குரூப்லயுமே வந்து நான் கிடையாது. எனக்கு அதெல்லாம் இருக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. நான் அதை விட்டு எல்லாத்துலயும் விலகி வந்துட்டேன். சரிங்களா? அப்போ வேற ஒரு திருநங்கைக்கும் சண்டைனா கூட உடனே அதுல என் பேர் வருது. மந்த்ரா என்ன மீடியால போய் மந்த்ரா என்ன பண்ணிடுவா, யூடியூப் சேனல் வந்து அது எப்படி மேம் இன்னொருத்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது உங்க பேர் அதுல எப்படி அடிபடும்? ஏன்னா வலிக்கணும்லம்மா எதுலயாச்சும். வலிச்சு ஏதாச்சும் அதாவது ஒரு நல்லா பாருங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மீடியா முன்னாடி உட்கார்ந்து மக்கள் மத்தியில எப்படி பேசணும்னு கூட தெரியாது. அவங்களோட ஸ்லாங்ல இருந்து எல்லாமே வந்து எந்த அளவுக்கு எலேஜா இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ மீடியா முன்னாடி வந்து இவங்க பேசினாக்கா இவங்களுக்கு அசிங்கம் தான். நல்ல பேரோ ஒரு மரியாதையோ திருநங்கள் மத்தியில வராது. அப்ப இவங்களுக்கெல்லாம் கெத்தா இருக்கக்கூடியது இந்த மாதிரியான குரூப்புகள் தான். இந்த குரூப்ல எப்பவுமே இப்பெல்லாம் பாருங்க, சமீபமா இந்த ஒரு 5-6 மாசமா சாயங்காலம் ஒரு 7 மணி ஆனாலே அப்பா அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங் என்னமோ நல்லா தான் இருக்கு, முடிவு பயங்கரமா இருக்கு. சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா மறாவது டெய்லியுமே நடக்குதுமா. டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. டெய்லி ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கிறவங்களை வந்து அதாவது இவங்களுக்கெல்லாம் மானம் ஈனம் சூடு சொரணை இதெல்லாம் இருக்கான்றதே எனக்கு தெரியல. என்னை முறிச்சு கூட விட்டு இவங்களாம் என்ன பின்னால ஆயிரம்னா கூட பேசி இருந்தாலும் என் மனசு தோணுதை நான் பேசிடுறேன். அதாவது ஒரு குரூப்ல ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு தவறு பண்ணிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க, ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் பேசினா உடனே ஒரு 10-20 பேர் வந்து அந்த குரூப்ல எந்த அளவுக்கு வல்கரா கேவலமா என்னென்ன அசிங்கமான வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் மொத்தத்தையுமே வந்து அந்த குரூப்ல வச்சு செய்யறாங்க. மாட்டணுங்கள அவங்க பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் யாரு வேணாலுமே இருக்கட்டும் வச்சு செஞ்சிடுறாங்க. சாயங்காலம் 7ல இருந்து மறாவது நாள் காலைல 10 மணி வரைக்கும் நடக்குது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பெரியவங்க வந்து ஒரு அவாஜ்னா அவங்க ஒரு குரல் கொடுப்பாங்க. போதண்டா நிறுத்துங்கடா, ஏன்டா நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, எதுக்குடா வாடா போடன்னு கூப்பிடுறதுக்கு எதுக்கு இந்த பொம்பளை உடைன்றது எனக்கு தெரியல. அது பேண்ட் ஷர்ட்லயே இருந்துக்கலாமே. சரி நீங்க வாடா போடான்னு கூப்பிடுறதுக்கு எதுக்கு இவங்க எல்லாம் வந்து திருநங்கையா மாறணும்? பெண்ணா நினைச்சுதான் நம்ம அந்த வாடி போடுன்ற வார்த்தை கூட அதுல வராது. வாடா போடா டேய் 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 இப்படிதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு அவாஜ் கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து இவங்க மதிப்பு கொடுத்துட்டாங்களாம், மரியாதை கொடுத்துட்டாங்களாம். அதனால எல்லாரும் வாய மூட்டாங்க. பேச வேண்டியதுலாம் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் வச்சு பேசிட்ட. இதுக்கு மேல நீ பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உன்னையும் பேச விட்டுதான் நிறைய பெரியவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க. எல்லாமே பார்த்துட்டு லாஸ்டா அவங்க சொல்லி இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வச்ச மாதிரி ஒண்ணு. ஏன் அதை ஆரம்பத்திலேயே சொல்லி வைக்க வேண்டியதானே? நைட்டெல்லாம் விட்டு கேடா. அதுக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஏமா நீங்க நைட்டே சொல்ல வேண்டியதானேம்மா, எனக்கு பிபி இருக்குமா, எனக்கு சுகர் இருக்குமா, நான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டேமா, காலையில தான் ஏஞ்சி செல்ல டச் பண்ணி தள்ளி பார்த்தாக்கா இவ்வளோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுது. பார்த்த உடனேமே நான் வந்து ஒரு பதில் நோட் ஒன்று வாய்ஸ் நோட் ஒன்று போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிடுவாங்க. இதுதான் வந்து இந்த கும்பல், இந்த எஜ்ராப்பான்னு சொல்லி இவங்க பண்றாங்க பாருங்க ஒரு போர்ஜரி. இதோட அர்த்தமே இதுதான். அதாவது சாதாரண ஒரு ஆம்பளை பொம்பளைங்க கூட ஒரு சண்டை போட்டுப்பாங்க. சண்டையில நீச்சி நாச்சின்னு அசிங்கமெல்லாம் பேசிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பவே அந்த ஸ்பாட்லயே ஒரு ஸ்டேஷன் முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டேஷன் போவாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்க அவள்தான் ஒரு 1/2 hour 1 hourல அந்த கதை முடிஞ்சிடும். ஆனா இவங்களுக்கு டே கணக்குல போயிட்டு இருக்கும், டேட் கணக்குல போயிட்டு இருக்கும், அவர் கணக்குல போயிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு அப்படியே அந்த கதை பேசினாங்க இன்னையோட முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. அடுத்த நாளும் தொடரும், அடுத்த நாளும். அதுல இன்னும் சனி ஞாயிறா இருந்தா இன்னும் பெஸ்ட். ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வந்து புனித தீர்த்தங்கள் குடிப்பாங்க. என்ன தீர்த்தங்கள்னா புனித தீர்த்தங்கள். அந்த தீர்த்தங்கள்லாம் குடிச்சோன்னே இவங்களுக்கு எல்லாம் 10 கைகள் வந்துடும், 10 சிறகுகள் வந்துடும். ஆனா ரக்கையை கட்டி அடிப்பாங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அப்படி நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை யாருக்காகவும் நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன பத்தி கூட பேசுங்க, நான் உங்களை பத்தி லட்சம் பேசுறேன் மீடியால. உங்களோட தவறுகளை நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லட்சம் பேசுறேன். அதனால நீங்க என்ன பத்தி பேசுங்க. ஆனா நான் இருக்கணும் அந்த குரூப்ல. நான் இல்லாத குரூப்ல நீங்க பேசி என்ன யூஸ்? வெள்ளைபான் அவர்கள் பேசியதும் நீங்க இல்லாத குரூப்ல. ஆமா, இல்லாத குரூப்ல. நான் இல்லாத குரூப்ல என்ன பத்தி நீ பேசுறேன்னா உனக்கு என்ன மகுடம் விட்டுருவாங்களோ, வைர கிரீடங்கன்னா ஆர்டர் பண்ணி தூக்கின்னு வந்து லம்பாபான தலையில வச்சிருவாங்களோ? என்ன பேசிட்டாங்க? பேசுறாங்கம்மா எவ்வளவோ. இல்ல ஒரு சில விஷயத்த சொன்ன நாங்களும் தெரிஞ்சு போல. என்ன ஒரு சில விஷயம் நாம
அதாவது நான் வந்து யூடியூப்ல பேசிட்டு ஒரு கேவலமா பேசுறாங்க. யூடியூப் வந்து மந்த்ரா வந்து யூடியூப்ல உட்காந்துட்டா, யூடியூப்ல பேசிட்டா, யூடியூப் என்ன பண்ணிடுச்சு? அந்த யூடியூப்ல பேசுவதன் மூலமா தான் இப்போ சென்னையில நாய சிஸ்டமே கலைஞ்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா மேம்? தெரியும். அதெல்லாம் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் இதெல்லாம் பண்றேன். ஏன்னாக்கா நான் ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல வந்து நான் ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு போறேன். அந்த வளர்ச்சியை தடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க கௌரவமா நியாயப்படி ஒருத்தவங்க வாழ்க்கை வாழ்றாங்கன்னு பிடிக்காது. பிடிக்காதுமா. அப்ப இவங்கள வந்து ஏறுற படின்னு கீழே வலிக்கணும். அததான் இப்ப அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெள்ளை பானு வந்து பர்டிகுலரா பண்ண என்ன கேட்டு ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்றாங்க. வெள்ளை பானு அவங்க வந்து பெரியவங்க பெரியவங்க பெரியவங்க. எவ்வளவு பெரியவங்க? எல்லாரும் 5 அடி 6 அடி தான். இவங்க 12 அடி ஆக்குறாங்க. பெரியவங்க. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேம்மா, வெள்ளை பானு அவங்களுக்கு மிஞ்சி போனா இப்போ ஒரு 58 59 வயசுக்கு மேல இருக்காது. 56 57 தான் இருக்கும். அவங்கெல்லாம் எப்போ வந்தாங்க சென்னைக்கு? எனக்கு தெரிஞ்சு 2000 2002 எல்லாம் வெள்ளை பானு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதை சொல்ல விரும்பல. சரிங்களா? அவங்க யார் மூலியமா சென்னைக்கு வந்தாங்க, யார் பேர்ல இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப யார் பேர்ல போட்டு 5 ரூபா போட்டுங்க. 5 ரூபாய்னா ஒரு பொண்ணா ஆனாங்க. சரிங்களா? சங்கரி ஆயா கூட வந்தாங்க சென்னைக்கு. சங்கரி ஆயா பேர்ல இருந்தாங்க. அவங்க இறந்துடவோ குமாரியம்மா பேர்ல வந்தாங்க. ரிஸ்தா ஒன்னா உனக்கு பெருசா இருக்கலாம். பட் மத்தபடி பார்த்தா கச்சா டேஷ். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அது இப்போ எங்க மக்களுக்கு புரியும். டேஷ் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேசார்படி வினிதாமாக்குறாங்களே, வினிதாமாவோட இவங்க சின்னவங்க தான். அதை விட இன்னொன்னு சொல்லணும்னா என்னோட மாஜுக்கு ஒரு புளியாந்தோ பானமா இருக்காங்க. புளியாந்தோ பானமா விட இவங்க சின்னவங்க தான். பானமாலே இவங்களுக்கு அம்மா ரிஸ்தா தான். இன்னும் இவங்க வந்த ஸ்டார்டிங்ல ஒரு பெரியவங்க பேர்ல 5 ரூபா போடுங்கன்னா இவங்க பெரியவங்களா ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். மத்தபடி சென்னையில பிறந்து வாழ்ந்தவங்களே இவங்களை விட எவ்வளவு பெரியவங்களா இருக்கிறாங்க. எங்க பானமா இருக்கிறாங்க, புளியாந்தோ பானமா. வினிதாமாவும் பெரியவங்க தான். அதே போல இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஏமா ஒரு வகையில கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா நம்ம பாரதி நகர் ரஜினி அம்மா கூட இவங்களை விட பெரியவங்களா தான் இருப்பாங்க. சரிங்க, முகம் காட்டமா. நீ என்னதான் ஹைட்டு வெயிட் உடம்பு ஏறி நல்லா வானத்துக்கு பூமிக்கும் நீ இருந்தாலும் கூட உன்னோட முகம் காட்டும். உனக்கு என்ன வயசு இருக்குன்றது உன் முகம் தெரியப்படுத்தும். சரிங்களா? ஒரு பெரியவங்க பேர்ல போய் நீ 5 ரூபா போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா நீ வந்து பெரிய ஒரு இதுல வந்துருவியா? சொல்லுங்க. அவ்வளவு கூட எதுக்குமா? எனக்கும் அவங்களுக்கும் வயசை கம்பேர் பண்ணாக்கா என்னை விட நான் ஒரு 2 வயசு பெரியவங்களா இருப்பாங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து அவ்வளோ பெரியவங்க. அந்த வேசார்படிக்கே ராணி அப்படிலாம் கிடையாது. அதாவது நம்ம சென்னை மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, சென்னையில இருக்கக்கூடிய திருநங்கைகள்லாம் ஒரு பெரியவங்க பேர்ல ஒருத்தர் போய் சேலை ஆயிட்டாங்க, சேலைன்னா பொண்ணு ஆயிட்டாங்கன்னா உடனே இவங்களும் பெரியவங்களா பாத்துடுறாங்க. ஐயோ இவங்க அந்த அம்மாவோட பொண்ணு, இவங்க பெரியவங்க அப்படின்ட்டு இந்த 2 கை இருக்கு தெரியுங்களா, சும்மா இருக்காது. இவங்களை பார்த்துட்டு பாப்பர்த்தீங்கம்மா அப்படி போயிடும் இந்த கை. அது வந்து பழக்க தோஷம் போயிடும். உடனே இவங்களுக்கு வந்து நம்மதான் அந்த உடம்புக்கும் ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் உடனே என்ன ஆயிடும், நம்மதான் இவனுங்கெல்லாம் நம்மளுக்கு கீழே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா சென்னை மக்களுக்கு அது புரியுது கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த வெள்ளைப்பானை விட வயசுலயும் பெரியவங்க, ஜமாத்துலயும் பெரியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கு இவங்கள மாதிரி யாரும் முன் வர மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அச்சம் இல்ல ஏதோ ஒரு பயம், அதனால அப்படியே கொஞ்சம் பின்தங்கிறதுனால இவங்கெல்லாம் வந்து முன் வந்துடுறாங்க. இவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்பானு அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது. அது ஒரு ஆளே கிடையாதுமா அது. சரிங்களா? அவங்க வந்த விதம் வேற, வாழ்ந்த விதம் வேற. இப்ப வாழ்ந்துருக்கிற விதம் வேற. அவ்வளவுதான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சில இப்ப இருக்கக்கூடிய கல்நாயக்கங்களுக்கு ஈடுக்கு ஜோடே வெள்ளைப்பானு கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. எஜ்ரா பாடல. ஆனா அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு எல்லாருமே பேசுறாங்க, கொள்றாங்க. நடக்கட்டும். ஆனா சென்னை நாய சிஸ்டத்துக்கு அடுத்த மாலுக்கு ஆகுற அளவுக்கு வெள்ளை பானு தான் இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தீங்களா மேம்? இல்லம்மா, அது வந்து ஒரு காமெடியான கதை. வெள்ளை பானு வந்து நிறைய வலைகள்லாம் விரிச்சாங்க, நிறைய வேலைகள்லாம் பார்த்தாங்க, அவங்களோட நுணுக்கங்கள் எல்லாம் வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனா எதுலயுமே வந்து அவங்களுடைய இது வந்து செட் ஆகல. சரிங்களா? அவங்க கொம்பெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஒரு சில சென்னை வாசிகள் வந்து 1000 தான் இருக்கட்டும்மா, நாங்களாம் சென்னை வாசிகள். அதுல ஒரு சில சென்னை வாசிகளே வந்து ஒரு சில அந்த என்ன சொல்லுவாங்க, நான் நாயக்குன்னு சொல்ல அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அப்படி சொன்னதா எல்லாருக்கும் புரியும். அதனால கல்நாயக்கா இருந்த ஒரு சிலர் வந்து இப்ப வெள்ளைப்பானோட 2 கொம்புகள் இருந்து தெரியுங்களா, அந்த 2 கொம்புல புடுங்கி தூக்கி போட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்க கையில எனி டைம் ஏதாவது ஒரு பஞ்சில பார்த்தா வெள்ளைப்பானு கையில தான் மைக் இருக்கும். அந்த அம்மா கையில தான் மைக் இருக்கும். அவங்கதான் அந்த மைக்குக்கு சொந்தக்காரங்க.
அந்த மைக்கே இன்னைக்கு பிடிக்கிட்டாங்க பாருங்க. பிடிங்க வந்தியா அப்படி ஓரமா சேர் போடுற உட்காரு அப்படின்ற மாதிரி. இப்ப இதுல பார்த்தாலும் பாருங்க வெள்ளைப்பான் ஒரு ஓரமா அப்படியே தலையை குஞ்சபடியே உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த மைக்க பிடிக்கிறது இல்ல. அப்படி ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தோல்விகளை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஓரமா போய் உட்கார்ந்ததுக்கும் அவங்க கையில இருக்கிற மைக்க புடுங்குனதுக்கும் நானே கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கூட போய் நான் சேரல, அதனால இவங்களுக்கு டைரக்டா நான் காரணம்னு சொல்ல முடியாது. இவங்களே வந்து ஒரு வேலையை பண்ணாங்க. என்னன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆலந்தூர் காவல் நிலையத்துல வந்து இந்த ஜமாத் பிரச்சனை முடிஞ்சு எல்லாரும் எழுதி கொடுத்து போகும்போது நிறைய பேர் அந்த 21 நாயக்கங்கள்ல அப்ப இருந்தவங்கள ஒரு சிலர்லாம் வந்து என்கிட்ட சாரி சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, ஒரு சிலர் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இந்த வெள்ளை பானு வந்து சாரியும் கேட்கல, மன்னிப்பும் கேட்கல. அதுக்கு ஈடா ஒரு வேலை பண்ணாங்க. அதாவது ஒரு திருநங்கைன்னு சொன்னாலே வந்து தான் உயிரை கூட கொடுத்துருவாங்க. அவங்க மூக்குல இருக்க அந்த மூக்குத்தியை கழட்ட மாட்டாங்க. இவங்க வெள்ளை பானு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த மூக்குத்தியை கழட்டி கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? சங்கரின்னு சொல்லக்கூடியவங்க கையில அந்த மூக்குத்தியை கழட்டி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை, நான் திருநங்கைகள்ல வாழ்றதே வேஸ்ட்டு, சரியா, அதனால நான் இனிமேல் சாகுற வரைக்கும் இந்த மூக்குத்தியை நான் போடவே மாட்டேன்னு கழட்டி கொடுத்துட்டாங்க. அது நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க இந்த மூக்குத்தியை போட மாட்டேன்னு கழட்டி கொடுத்தாங்க. ஆனா இப்ப அந்த மூக்குத்தியை போடல, வேற மூக்குத்தி. அது பாத்துக்கோங்க, எவ்வளவு அடிச்சாலே எனக்கு வலிக்கவே இல்லை. வடிவேல் சொல்ற மாதிரி அந்த மூக்குத்தியை கழட்டி கொடுத்து நான் நினைச்சோம், ஐயோ இவங்க சாவர வரைக்கும் இனிமே மூக்குத்தியே போட மாட்டாங்களா, சி பாவம்ல, நம்மளும் தவறு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் நான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்ப எல்லா பஞ்சில பாரு மூக்குத்தி போட்டுக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க கழட்டி கொடுத்த மூக்குத்தி இல்ல. அப்போ ஒரு வேலை இந்த மூக்குத்தியை போட மாட்டேன். அவங்க தெளிவாதான் மேம் சொல்லிருக்காங்க, நீங்க தான் தப்பா. அதுதாமா உண்மை. எனக்கு தான் அந்த புரிதலே இல்லையே, நான் தான் ஒரு முட்டாளா இருக்கேன்னு சொல்லி அவங்க கழட்டி கொடுத்தாங்க. இப்ப பாருங்க எல்லா பஞ்சிலுமே வந்து மூக்குத்தியோட தான் போயிட்டு இருக்காங்க. சோ அதுவே ஒரு காரணம் ஆயிடுச்சு இவங்க வந்து ஓரமா போய் உட்கார்ந்ததுக்கு. எல்லாமே அன்னைக்கு நம்ம மூக்குத்தியை கழட்டி கொடுத்துட்டு வந்தோமே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பஞ்சில எப்படின்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, மனது குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்க வந்து கொஞ்சம் ஒரு அடி விலகியே உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது நான் இருக்கேன் ஆனா இல்ல, நான் இந்த சீனுக்குள்ள வரேன் ஆனா நான் வரல, அது எப்படி புரிஞ்சுக்கணுமோ நீங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி அவங்க வந்து விலகுனாங்க. இத பயன்படுத்தி இப்போ பெரியமேடு பகுதியை சேர்ந்த அன்பு, அவங்க அன்பா இப்ப எல்லாரையுமே வந்து நான் தான் சென்னைக்கு இனிமேல் மாலக்கு, முன்னாஜி அம்மா வந்து விலகி போயிட்டாங்க, வெள்ளைப்பானு கையில இந்த மைக்கையும் நாங்க பிடிக்கிட்டோம், இதுக்கப்புறம் நான் தான் சென்னையில மாலக்கு, நான் சொல்றதுதான் இதுக்கப்புறம்ன்ற மாதிரி இப்ப வந்து திருநங்கைகள் மத்தியில ஒரு சில விஷயங்கள்லாம் பரவிட்டு வருது. அதாவது வெள்ளைப்பானு வந்து இதுல பலிக்கடை ஆகிறதுக்கு தள்ளப்பட்டது, அவங்க உசாரா கொஞ்சம் விலகிட்டாங்க, இப்ப இவங்களை தள்ளுறாங்க. இவ்வளவுதான், இதேதான் வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சென்னையில இனி வரும் காலத்திற்கு நாயக்காவோ மாலக்காவோ யாருமே உட்கார முடியாது. சென்னை மக்கள் எல்லாருமே தெளிஞ்சிட்டோம், எங்களுக்கு பிடிச்ச பைத்தியம் தெளிஞ்சிச்சு, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், பைத்தியத்தெல்லாம் தெளிவுக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறோம். திருப்பி பழைய முட்டாள் வேலையை வந்து செய்ய மாட்டோம். அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி இந்த நாயக் சிஸ்டம் உருவாக்கணும், திருப்பி நம்ம வந்து மாலை கோர்த்துற போடணும் கொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் நடந்துன்னு இருக்கு. அதுலயும் இந்த வெள்ளைப்பானும் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு சென்னை தானே வாழ வச்சுது. சென்னைக்கு வரும்போது ₹1 கையில இல்லாம மஞ்சள் பை அக்கல்ல வச்சுன்னு வந்தவங்க தானே அவங்க. இன்னைக்கு வந்து எப்படி நாங்க நகைகள் வந்து விதவிதமா டிசைனா கைக்கு வங்கி, அதாவது பாருங்க ஒரு ஆம்பளை பொம்பளை சித்தால் வேலை செய்யறாங்க, மூட்டு தூக்குற வேலை செய்யறாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் மாசத்துக்கு 1 கிராம் நகை வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் உண்மைதானே நேயர்களே? ஒரு ஆம்பளை பொம்பளைங்க போயிட்டு ஒரு மாசத்துக்கு 10 சவரம் 5 சவரம் நகை வாங்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க பாருங்க, கழுத்துக்கு காதுக்கு கைக்கெல்லாம் போக மிச்சம் இருக்கிற பணத்தை எதுல கொட்டுறது, இதுக்கப்புறம் நகையை வாங்கி எங்க மாற்றுறதுன்னு தெரியாம கைக்கு வங்கி, இங்க பாருங்க அப்படியே 2 இதுல வங்கி அது இதுன்னு போடுறாங்க. இந்த வெள்ளைப்பானு எப்படி நீ 2002 சென்னைக்கு வரும்போது எல்லோ பேக், ஒன்லி எல்லோ பேக் மஞ்சா பை, இப்ப எப்படி உனக்கு இதெல்லாம் வங்கி கிங்கிலாம் சொல்லுங்க? நீ என்ன பண்ண? ஐடி கம்பெனில வேலை பார்த்தியோ இல்ல வேற எங்கேயோ போயிட்டு கஷ்டப்பட்டியோ சம்பாரிச்சியோ? கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், எங்க சென்னை வாசியில இருக்கக்கூடிய ஒரு சில பெரியவங்களுக்கு ஈடுக்கு ஜோடு வெள்ளைப்பானு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்பானு கச்சா போ டேஷ். புரியுறவங்களுக்கு புரியும், அவ்வளவுதான்.
இப்போ வியாசார்பாடி பகுதியை சேர்ந்த வெள்ளை பானு அவர்கள் வந்து எப்படி உங்களுடைய பேச்சுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றிருந்தாங்களோ அதே போல திருநங்கை நீலான்றவங்க வந்து உங்களுடைய பேச்சுக்கு ஏதோ எதிர்வினை ஆற்றிருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தோம் அண்ணா. அதாவதுமா கோட்டர்ஸ்கார நீலாவை சொல்றீங்க. அந்த நீலா வந்து ஒரு போதைக்கு அடிமை, போதைக்கு அடிமையான குடிக்கு அடிமை. அது வந்து எப்படின்னாக்கா நைட்டு 10 மணி ஆயிட்டாலே வந்து குழுக்கள் எல்லாம் வந்து அதோட என்ன பேசணும்னே தெரியாது. அது வாய்க்கு வந்ததெல்லாம் சகஜமா பேசிட்டு இருக்கோம். அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் எவிடன்ஸோட ஆதாரங்களோட அடுத்த வீடியோல நான் பேசுறேன். மக்களே, நீலாவை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அடுத்த வீடியோல வரும். எல்லாரும் காத்திருங்கள்.